ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பண்ணியிருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து டின்னருக்கு மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருந்தோம். ஒரு 6:30 அப்படிங்கும் போதே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டியில் வந்து சரியான சில் கிளைமேட்டாக இருக்காங்காட்டி அப்பப்போ சுட சுட செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் 6:30 செய்ய ஆரம்பித்தோன்னா 7:30 8 o'clock போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வந்து நாங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த பட்டை கிராமெல்லாம் முழுசாக போடும்போது அது சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லி இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு சுருண்டு வரணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நாங்கள் வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தங்காட்டி எங்களுக்கு அது ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் ரெடிமேடே வாங்கி நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ், அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாஸ் எல்லாம் என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அளவுகளோடு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு 1.5 kg பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஒரு அளவுகள் வந்து நான் உங்களுக்கு தரேன். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, அந்த சூப்பு தண்ணி வந்து எடுத்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பு தண்ணி வந்துட்டு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே அளந்து வச்சுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் to 2 டம்ளர் வரைக்குமே தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ அரிசி வந்து நம்ம எவ்வளோ தூரம் சோக் பண்ணி வச்சுருக்கோம் அதை பொறுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா தண்ணி வந்து 1.5 டம்ளரே போதும். இல்லை நான் அப்போ தான் செய்யறதுக்கு முன்னாடி தான் ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 டம்ளரே ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவுக்கு நாங்கள் எடுத்துருந்தோம். சூப்பு தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஆட் பண்ணி நீங்கள் பிரியாணி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியோட ஃபுல் எசன்ஸுமே அதில் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த சூப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அது பத்தாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை. அதுக்கப்புறமா அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு அரிசியில் வந்துட்டு ஒரு 3/4 வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா லெமன் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த ஜூஸ் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறம் தம் முடிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் கசின், என் மாமன் பொண்ணோட ரெசிபி தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியும் நல்லா. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.